கோல் அச்சீவர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக்ஸ் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நம்ம கொடுக்குறோம். ஸோ அது எந்தெந்த ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஓன் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சரி, வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 20% 25% விழுந்திருக்கு. பட் இப்போ அதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 20%, கொஞ்சம் ஒரு 5% மேலே வந்துருக்கு. ஸோ 80 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 80 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ஸ்டாக் உங்களுக்கு லாங் டேர்முக்கு நான் ரிஸ்க் எடுக்க தயார் அப்படின்னு மிட் கேப் ஸ்டாக்ஸ், அதாவது ஸ்மால் கேப் அளவுக்குலாம் கிடையாது. இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஆமாம், ஸ்மால் கேப் தான் கொஞ்சம் பயப்படணும். இது மிட் கேப் தாராளமாக எடுத்துக்கிறலாம், தைரியமாக எடுத்துக்கிறலாம். நீங்கள் இப்போ வாங்கிறதுக்கான சூப்பரான வாய்ப்பு. என்ன கேட்டால் இன்னும் 75 இப்போ ஒரு அக்குமுலேட் கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முடிவு பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே வாங்க. இல்லை நான் ஒரு ஷார்ட் டேர்முக்கு வாங்க போகிறேன்னா நீங்கள் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் வாங்க. அதோட ஆல் டைம் ஹையில் நீங்கள் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணிடுங்க. சரிங்களா? இதோட செகண்ட் நம்ம பார்க்க போகிற செகண்ட் ஸ்டாக் பிஎன்பி, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க். பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அதோட ஆல் டைம் ஹையிலேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை கிட்டத்தட்ட ஒரு 4 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கு. இது வரைக்கும் உடைக்க முடியல. ஆனால் இந்த டைம் கண்டிப்பாக உடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. பட் அதை போய் டச் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த இடத்துலையே சைட்வே மாதிரி போய்கிட்டு இருக்கு. சரிங்களா? இதோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா 138 ரூபா. 138 ரூபாய்க்கு மேலே வீக்லியில் ஸ்ட்ராங்காக ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் என்ட்ரி எடுத்துக்கிடலாம். இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். பேங்க் நிஃப்டியில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்களில் இதுவும் ஒன்று. என்னை கேட்டால் இந்த ஸ்டாக்ஸோட ஃபஸ்ட்டு டார்கெட் 206 ரூபா. அதோட செகண்ட் டார்கெட் 279 ரூபா. தேர்டு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை. ரொம்ப இல்லை, நம்ம எப்பயுமே டார்கெட் வந்து கொஞ்சம் முன்னாடியே கொடுப்போம். ஸோ இன்னொரு விஷயம், இந்த பிஎன்பி பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் 2003 அது கொடுத்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3x ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. பாருங்கள், 48 ரூபா பக்கத்தில் இருந்து இன்றைக்கி அது ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறது 140 ரூபா பக்கத்தில் போயிருக்கு. 3x ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பிஎன்பி இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சிச்சின்னா லாங் டேர்முக்கு வெறித்தனமாக ஏறும். சூப்பரான ஸ்டாக்ஸ். லாங் டேர்முக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஷார்ட் டேர்முக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுங்கள். லாங் டேர்முக்கு நீங்கள் முடிவு பண்ணிட்டா சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற தேர்ட் ஸ்டாக் ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா. ஜிஎம்ஆர் இன்ஃப்ரா அதோட ஆல் டைம் ஹை பக்கத்தில் இருக்குது. ஸோ இதுவும் மிட் கேப் ஸ்டாக்ஸ் தான். அடின்னு அடிக்கும், வெறித்தனமாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ் தான். ஸோ இதை நம்ம ஒரு லாங் டேர்முக்கெலாம் கிடையாது, இது ஷார்ட் டேர்முக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஷார்ட் டேர்முக்கு நம்ம இப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டு, அதாவது இது என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதாவது டெய்லியில் கூட நல்ல புல்லிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ இதோட டார்கெட் அதோட ஆல் டைம் ஹை
பாருங்கள், அதோட ஆல் டைம் ஹை நீங்கள் எடுத்துக்கிற வேண்டியதுதான். சரிங்களா? ஒரு நல்ல ஸ்டாக்ஸும் கூட. ஏன்னா கொஞ்சம் வேகமாக போகும். நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அப்படி தான் இருக்கும். வேகமாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸாக இருக்கும். நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கோங்க. சரி, நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக், ஐஆர்எஃப்சி. இதுக்கு மேலே இன்னொரு ஸ்டாக், இது 4th ஸ்டாக்ஸ். ஸோ ஐஆர்எஃப்சி, பிஎஸ்சி ஸ்டாக்ஸ், ரயில்வே ரிலேட்டடான ஸ்டாக்ஸ். அதாவது ரயில்வே, இப்போ எப்படி சொல்கிறது, ரயில்வே ரிலேட்டடாக இன்னும் நிறைய ஸ்டாக்ஸ்கள்லாம் இருக்குது. அந்த ஸ்டாக்ஸ்களுக்கெல்லாம் இது ஃபினான்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இது லாங் டேர்முக்கு ஒர்த்தான ஸ்டாக்ஸ். நம்ம போட்டிருக்க அந்த ட்ரெண்டில் எனக்கு மேலே ஐஆர்எஃப்சி என்ட்ரி பார்த்தீங்கன்னா 162 ரூபா. இது டெய்லியில் ஓப்பன் க்ளோஸ் வந்தாவே போதும். ஃபர்ஸ்ட் டார்கெட் 185, செகண்ட் டார்கெட் 293. 293ன்றது நான் கொடுத்துருக்கேன் ஷார்ட் டேர்முக்காக கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் 185. அடின்னு அடிப்பாங்க. அற்புதமான ஸ்டாக்ஸு. குயிக்காக எனக்கு ரிட்டர்ன் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இது ஒர்த்தான ஸ்டாக்ஸ். நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், வெறித்தனமாக ஏறும். என்ன, நம்ம டார்கெட் வரைக்கும் கொஞ்சம் தைரியமாக வெயிட் பண்ணணும். பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும். என்னோடய அனுபவத்துலேயும் நிறையா நான் பார்த்துருக்கேன். சரி, நம்ம பார்க்க போகிற கடைசி ஸ்டாக் எடல்வைஸ் ஃபினான்ஸ். எடல்வைஸ் ஃபினான்ஸ் அதோட ஆல் டைம் ஹை 200 ருபீஸ். அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அது ஒரு 73 ருபீஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. 73 ருபீஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்க இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐ ஹோல்டிங் ஒரு டீசெண்டான ரிட்டர்ன், அதாவது டீசெண்டான ஒரு ஹோல்டிங் வச்சுருக்காங்க. டிஏயும் எஃப்ஐயோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், நல்ல ஸ்டாக்ஸ். நீங்கள் எடல்வைஸை ஃபஸ்ட்டு டார்கெட் 113 ரூபா, செகண்ட் டார்கெட் 137 ரூபா, தேர்டு டார்கெட் 187. இதுவும் நல்லா வேகமாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸு தான். அற்புதமாக இருக்கும். இதை நம்ம லாங் டேர்முக்கும் ஒர்த்தான ஸ்டாக்ஸ். இல்லை எனக்கு லாங் டேர்முக்கு வேண்டாம், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நம்ம வச்சுருக்கோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கும் ஒர்த்தான ஸ்டாக்ஸ் தான் இது. நம்ம எந்த ஸ்டாக்ஸ் எடுத்தாலும் டெய்லி அந்த ஸ்டாக்ஸுக்கெல்லாம் பிகினர் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும். ரெகுலராக அந்த ஸ்டாக்ஸை வாட்ச் பண்ணிக்கிட்டே வரணும். அதோட நியூஸஸ், அதோட ரிசல்ட்ஸு, அவங்க என்ன ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே வந்தால் தான், அந்த ட்ராக் பண்ணிக்கிட்டே வரணும். ட்ராக் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் நமக்கு ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியும். சரிங்களா? நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலை பற்றி பாசிட்டிவோ நெகட்டிவோ கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்கக்கூடிய ஸ்டாக்ஸுகளுக்கு கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். சரிங்களா? நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ஒரு தடவை அனலைஸ் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.